வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே அதாவது ஆர்பிஎஃப், எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிள், அதே போல் வந்து குரூப் டி, என்டிபிசி எக்ஸாமினேஷன்ஸில் மேத்தமெட்டிக்ஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் வச்சு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 18வது கிளாஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 17 பார்ட் வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வினய் செல்ஸ் அண்ட் ஆர்டிகல் அட் ப்ராஃபிட் 20% இஃப் போத் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் ஆர் ரெடியூஸ் த ₹20, தென் த ப்ராஃபிட் பிகம்ஸ் 40%. வாட் இஸ் த இனிஷியல் காஸ்ட்? அதாவது வினய் ஒரு பொருளை வந்து 20% லாபத்தில் விற்கிறார். விலை மற்றும் விற்பனை விலை ஓகேவா, ரெண்டுமே வந்து ₹20, பின்னர் லாபம் 40% ஆகிறது. ஆரம்ப செலவு என்ன அப்படி மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20% ப்ராஃபிட். அப்போ ஓகேவா, இப்போ 20% அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம்? 20 = 1/5ன்னு எழுதலாமா? எப்படி இந்த 20% வந்து நான் இப்படி எழுதுனேன், அதாவது 20% அப்படின்னா 20/100 அப்படி மாதிரி போடுவோம். இதை வந்து ஒரு 20 5 20 100ன்னு சொல்லிட்டு 1/5 வருமா? இந்த ஃபார்மேட்டை தான் இங்கே நான் வந்து நேரடியாக போட்டு வச்சுக்கேன். ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சுக்கிறேங்க. இந்த 1/5 அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 40% வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ப்ராஃபிட் ஆகுது. அப்போ 40% அப்படிங்கிறத நீங்கள் எப்படி போடலாம்? 40% இப்போ வந்து 40% அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 45%, 45 100 போடுவோமா? இதை E2 I2 ஓகேவா? அப்போ E2 அதாவது 2 20 40, 5 20 100 போடலாமா? அப்போ 2/5ன்னு சொல்லலாமா? அப்போ அதை நம்ம ஸ்ட்ரைட்டாகவே எழுதிடலாமா? 40 அதாவது 40% அப்படிங்கிறத நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2/5ன்னு போட்டுக்கலாமா? புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது இந்த 1/5 2/5 அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே? ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ இந்த மாதிரி பெர்சன்டேஜ் இந்த மாதிரி பின்னத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அப்படின்னா கீழே இருந்து மேலே உள்ள வந்து கூட்டுவோம். ஓகேவா? அதே மாதிரி தான் ரெண்டுலேயுமே வந்து கூட்ட போகிறோம். இப்போ 5 வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ளது, அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுக்கணும். இது இந்த சைடு உள்ளது காஸ்ட் ப்ரைஸ்னு அர்த்தம். செல்லிங் ப்ரைஸுங்கிறப்ப இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே கூட்டுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பக்கம் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் 5லேருந்து 1 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்குமா? அது ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் கீழே இங்கே 40% பாருங்கள், 5ங்கிறது கீழே வந்துடும். இது வந்து காஸ்ட் ப்ரைஸில் வந்துடும். இது மேலே கூட்டுவோம் சொன்னா, அப்போ 5 கூட 2 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 2 7 ஆயிடுச்சா? அவ்வளோ, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுக்கலாம். 7 போட்டாச்சா? எஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டையும் நார்மல் இப்போ வந்து 5:6 7:5, அதாவது 5:7 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இதாக அதாவது ஈக்குவல் பண்ணணும்னு நினைப்போம்ல, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி இங்கே வந்து அப்படியும் பார்க்கலாம். இல்லைனா இப்போ இந்த 2 இருக்குல்ல உங்களுக்கு பாருங்களேன், இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் என்ன? 7க்கு 5 போச்சு அப்படின்னா 2 வருமா? அதே மாதிரி 5லேருந்து 6 டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 1 இருக்குமா? எஸ். ஸோ அப்போ இப்போ இந்த 1 இருக்குல்ல, 1 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு பண்ணிடுங்க. இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ இது ரெண்டே பண்ணிங்க அப்படின்னா I2 10, அதாவது இங்கே வரப்போகுது காஸ்ட் ப்ரைஸு, இந்த சைடு செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகேவா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இங்கே வரும். ஓகே, செல்லிங் ப்ரைஸு இப்போ I2 10. ஓகே, உங்களுக்கு I2 வந்து பார்த்தீங்கன்னா I2 10, R2 வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆயிடுச்சா? இவ்வளோதான் வந்துச்சா? அதே மாதிரி இந்த சைடு போயிருங்க. அப்போ 5 அப்படியே வந்துடும், 7ங்கிறது வந்துடும். ஏன்னா 1ஓட நம்ம மல்டிபிள் பண்ணுறதுனால அப்படியே வந்துடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் பாருங்களேன். இப்போது இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் பாருங்கள். இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இருக்கா? -5. இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 5. ஓகேவா? ஸோ அப்போ 5 5ங்கிறது இங்கே காமனாக இருக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் வந்து 5 5ங்கிறது இருக்குது. இப்போது 5ங்கிறது அதாவது ரெண்டுமே காமனாக 5 தானே. இப்போ 5ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? ₹20 அப்படின்னா ஓகேவா, ஒரு இது அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? இங்கே 5 கூட 4 பெருக்குனீங்கன்னா 20 கிடைக்குமா? அப்போ ஒரு இதுங்கிறது 4 அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? அப்போ ஒரு இது 4 அப்படின்னா இங்கே நமக்கு என்ன தேவை? அதாவது 10. என்ன 10 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கா? இங்கே வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்குறான். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கானது வந்து பார்த்தீங்கன்னா 10 தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது ஆரம்ப செலவுங்கிறது ஃபஸ்ட்டு அந்த 20%ல் ஒரு விற்கிறான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது அதுதான். ஓகேவா? அதுதான் வந்து பண்ண தேவை. அப்போ அந்த 10ங்கிறதா வந்து அந்த காஸ்ட் ப்ரைஸ் தான் வந்து அமையும். அப்போ 10 × 4 அப்படின்னு சொல்லலாமா? 10 × 4, அப்போ 10 40. ஓகேவா? ஸோ 40% அப்படின்னு இருக்கும். அப்போ கரெக்டானது வந்து
சார் 40 தான் வரும். ஓகே, பெர்சன்டேஜ் இங்கே வராது. ஓகே, அப்போ 40. அப்போ ஆப்ஷன் டியில் இருக்க 40 அப்படிங்கிறதா இதில் கரெக்டானதாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்லவா, இங்கே வந்து வினைங்கிற வந்து ஒரு பொருளை 20% லாபத்தில் விற்கிறான். ஓகே, அதுதான் வந்து இந்த 20%. அதுக்கப்புறம் வந்து அது வந்து 1/5 அப்படிங்கிற மாற்றிடும். அதே விற்பனை விலை 20 ரூபா. அந்த 20 ரூபா வந்து இங்கே கொண்டாந்து பார்த்துருக்கோமா, அதுதான் 20 ரூபா. ஓகே, அது இருக்கட்டும். பின்ன லாபம் மறுபடியும் வந்து 20 ரூபா அதிக 40% ஆகுது. ஓகே, அந்த 40% தான் இது. ஓகே, ஸோ அப்போ 2/5 வந்து அதை மாற்றிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ காஸ்ட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது ரெண்டு பிரித்தோம். ஸோ அதை வந்து இங்கே 5லேருந்து 1 கூட்டம். ஓகேவா, 5 வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸாக இருக்குது. இங்கே கீழே உள்ளது எப்பவுமே வந்து காஸ்ட் ப்ரைஸ் தான். அது மேலே உள்ளதோட வந்து நம்ம கூட்டுவோம், கழிப்போம். அதாவது லாபம் அப்படின்னா கூட்டுவோம், நஷ்டம் அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா வந்து கீழே உள்ளதுலேருந்து மேலே வந்து கழிப்போம். ஓகேவா, இங்கே வந்து ப்ராஃபிட் ஆயிருக்கிறதுனால ரெண்டுமே வந்து கூட்டியிருக்கோம். ஓகேவா, அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ கூட்டி 5:6 5:7 அப்படி மாதிரி கொண்டு வந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் 1 அப்படி மாதிரி கண்டுபிடிச்சோம். இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் வந்து 2 அப்படி கண்டுபிடிச்சோம். இந்த ரெண்டையும் ஒன்றே வந்து மேலே கீழே வந்து மாற்றி பெருக்கிக்கிறோம். அப்படி பெருக்கி நம்ம செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து 10, 12, 10 ஆகும். காஸ்ட் ப்ரைஸ் 10 ஆகும், செல்லிங் ப்ரைஸ் 12 வந்துன்னா மேலே உள்ளது இருக்குல்ல, ஃபஸ்ட்டு அந்த 20% இருக்குல்ல, அதுக்கு வந்து நான் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்துன்னா இந்த கீழே இருக்கல 5, 7 அதுக்கான இது வந்துன்னா 1ஓட பெருக்கி 5, 7 அப்படி மாதிரி கொண்டு வந்துட்டு அது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் பார்த்தோம். ரெண்டு காமனாக வந்து 5, 5 இருந்துச்சு. இப்போ 5 இது அந்த 5 ரெண்டுக்கும் காமனாக இருக்கல 5 டிஃப்ரெண்ட், அந்த 5 இதுக்கு ஈக்குவலானதான் அந்த 20 ரூபா அப்படின்னா. ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்களே அந்த 20 ஈக்குவல் வந்து 20 ரூபா அப்படின்னா ஒரு இது அப்படிங்கிறது எவ்வளோ நம்ம தெரியும். அப்போ 5×20 அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா. அப்போ ஒரு இது 4 இருந்தால் மட்டும் தானே 5×20 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஈக்குவல் ஆகும். அப்போ ஒரு இது அப்படிங்கிறது 4 அப்படிங்கிற மாதிரி இங்கே தெரிஞ்சிச்சு. ஓகே, அப்போ இங்கே நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்தது தான் அந்த ஆரம்ப செலவு தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ இனிஷியல் காஸ்ட்டு தான் கேட்குறாங்க. இனிஷியல் காஸ்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அவனுக்கு வந்து ஒரு 20% வந்து கிடச்சிச்சுல, அதாவது இங்கே இருக்கு பாருங்க, இந்த 20% ப்ராஃபிட் இருக்குல்ல, அதுதான் வந்து இனிஷியலான ஒரு காஸ்ட். இந்த இனிஷியலான காஸ்ட்டை வந்து ப்ராஃபிட் அடைஞ்சிருப்பான். ஓகே, புரியுதுங்களா? அந்த அப்போ அந்த 20% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இதுதான் வந்து இந்த 10. ஓகேவா, அந்த காஸ்ட் ப்ரைஸ் நம்ம செல்லிங் ப்ரைஸை பார்க்கக்கூடாது, ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் ஆகிக்கிங்க. இனிஷியலான காஸ்ட் அப்படிங்கிறப்ப வந்து அவங்க ஸ்ட்ரெயிட்டாக காஸ்ட் ப்ரைஸ் பாருங்கன்னு சொல்லாமல் இந்த மாதிரி இனிஷியல் காஸ்ட் அந்த மாதிரி கொஞ்சம் வேர்ட்ஸில் வந்து விளையாடுவாங்க. ஓகே, ஸோ அதனால் அப்போ அந்த 10 தான் வந்து × 4 பண்ணணும். அப்போ 5 40 அப்படிங்கிற வந்துடும். அப்போ 40ங்கிறது தான் இதில் கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப தெளிவாக சொல்லி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எதாவது டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் சம் பிகம்ஸ் 1.96 டைம். ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 196ங்கிறது தான் வந்து இங்கே 1 பாயிண்டில் வந்துச்சு. ஓகே, ஸோ இது 196 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து எடுத்துக்கணும். ஓகே, ஸோ கொஞ்சம் லைட்டாக வந்து இது மிஸ்டேக் ஆச்சு. ஓகே, 196 ஓகேவா டைம்ஸ் வந்துன்னா இட்ஸ் அப் 2 years when invested that compound interest what is the annual rate of என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கான். ஓகேவா, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா, 2 இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் புரிஞ்சுக்கணும். 196 2 வருஷம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 100 அப்படிங்கிற மாதிரி கூட வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ எஸ்எம் அப்போ இங்கே வந்து நம்ம அதாவது பிரின்சிபல் எவ்வளவு அதே மாதிரி வந்து அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது ரெண்டையும் நம்ம தனித்தனியாக எடுத்துக்கணும். இப்போ பிரின்சிபல் அப்படிங்கிறது வந்து 100ன்னு வச்சுக்கணும். ஓகேவா, இப்போ 196 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது அப்படிங்கிற இப்போ வந்து நம்ம பெர்சன்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 100 எடுக்கிறோம்ல, அதே டைப் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா, ஸோ அதனால் என்னடா திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் 100 கொண்டாந்து இங்கே போடுறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. இங்கே 196 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா, அப்போ இங்கே 100 இருந்தால் மட்டும்தான் அதுலேருந்து 100க்கு அப்புறம் வந்து 196 போக முடியும். அப்போ 100ங்கிறது இங்கே வந்து பிரின்சிபலாக இருக்குது அப்படின்னுச்சுன்னா, ஏன்னா நமக்கு பிரின்சிபல் கொடுக்கல, அப்போ நம்ம எதை மையமாக வச்சுருக்கோம் அப்படின்னா 100 தான். ஓகே, அப்போ 100 ரூட்டாக போட்டு வச்சுக்கிறோம். அதே மாதிரி 196 டைம் இப்போ மடங்குகளாக இருக்கிறதுனால தான் நம்ம ரூட்டு போடுறோம். ஓகேவா, ஸோ மடங்குகளாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டு போடுறோம். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 196 போட்டுக்கலாமா, இங்கே 196. ஓகேவா, எஸ். ஸோ இங்கே 196 போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம், அதாவது இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதை 100ஐயும் 196ஐயும் நீங்கள் ரூட்லேருந்து வெளியே எடுக்கலாமா, கண்டிப்பாக எடுக்கலாம். ஓகே, ஸோ 100ஐயும் 196ஐயும் நீங்கள் ரூட்லேருந்து வெளியே எடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்கொயர் ரூட்லானே இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட்டில் இருக்குன்னா 10 100ன்னு சொல்லலாமா. அதே மாதிரி இங்கே 196 இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு எந்த ஸ்கொயர்னு சொல்லலாம், 14, அதாவது 14 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 196ன்னு சொல்லலாமா. ஸோ அப்போ இங்கே 10 இப்போ பிரின்சிபல் என்னன்னா 10, அமௌண்ட்டுங்கிறது 14 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம சுருக்கி எடுத்துருக்கோம். இப்போ இதை ஈஸ்ட்னு போட்டு வச்சுக்கோங்க. இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் எவ்வளவு 10 14 இருக்குது. அப்போ +4 சொல்லலாமா. ஓகேவா, +4 ஆகிருக்கு. அப்போ இந்த 4 இருக்குல்ல, இந்த 4 அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை எக்ஸா எடுத்துக்கோங்க. ஓகேவா, இதை எக்ஸா எடுத்து ஓகேவா, இந்த எக்ஸா எடுத்துகிட்டு 4/100 சாரி 4/10 தானே வரும்.
எஸ். ஸோ 4/10 ஏன் 10 வருது அப்படின்னா ஒரு 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 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு இயருக்கு தானே அந்த இது சொல்லியிருந்தாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? 2 இதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே 4/10ன்னு போட்டுக்கங்க. ஓகேவா? ஸோ 4/10 × 100 அப்படிங்கிற போட்டுங்க. இதை அடித்து கொடுக்கலாமா? எப்படி அடித்து கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாங்கள் மேலே 4 அடிக்காதீங்க. இங்கே ஒரு 10 10 10 100. அப்போ இது ரெண்டையும் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 10 40 அப்படிங்கிறது வந்துங்களா. இப்போ 40% அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ 40% அப்படிங்கிறது இந்த 2 ஆண்டுகள் அப்படிங்கிறத தான் அதெல்லாம் நம்ம ஸ்கொயராக போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ நிறையா பேருக்கு இந்த 2 ஆண்டுகள்ங்கிறது எங்கே வரும் எங்கே வருது அப்படி மாதிரி யோசிப்பீங்க. எதுக்கு நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா, இப்போ 196ங்கிறது 2 வருஷத்துலாம் மாறி இருக்கும். ஓகேவா? அதனால தான் இந்த ரூட்டுங்கிறது வந்து நான் யூஸ் பண்ணி இப்போ சில நேரத்தில் வந்து 3 ஆண்டுகள் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கியூப் ரூட்டு போட்டு அதுக்கிட்ட மேலே வந்து பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் அப்படி அந்த மாதிரி மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ எத்தனையோ அத்தனை மணி தான் வந்து மாற்றி அதுலேருந்து வந்து நம்ம வெளியே எடுத்து அதுக்கான டிஃப்ரெண்ட் பார்த்து அதுக்கப்புறம் அது எத்தனை பெர்சன்டேஜ் அப்படிங்கிற வட்டி விதத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கும். ஓகேவா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா?